அதிகாரம் 11. ஏசாயா இந்த அதிகாரத்தில் மிகவும் முக்கியமான தீர்க்க தரிசன வாக்கியத்தை சொல்லுகிறார். இதுவரையிலும் யூத ஜனங்களுக்கு வரும் தற்காலிகமான விடுதலைகளை அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். இப்போதோ எல்லா ஜனங்களுக்கும் வரப்போகிற மிகப்பெரிய ரட்சிப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் காலம் நிறைவேறும் போது இயேசு கிறிஸ்துவினால் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரப்போகிற ரட்சிப்பை ஏசாயா இங்கு அடையாளங்களாகவும் உவமைகளாகவும் சொல்லுகிறார். எருசலேம் செனகெரிப் ராஜாவிடமிருந்து விடுதலை பெறும் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இதைத் தொடர்ந்து ராஜாதி ராஜாவாகிய மேசியாவை பற்றி ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். மேசியா தாவீதின் குடும்பத்தில் இருந்து தோன்றுவார். மேசியாவின் குணாதிசயங்கள்: மேசியாவின் ராஜ்யத்தில் நீதியும் சத்தியமும் சிறப்பாய் இருக்கும். மேசியாவின் ராஜ்யத்தில் சமாதானம் நிரம்பி இருக்கும். புறஜாதியார் மேசியாவின் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். யூத ஜனத்தாரில் மீதியாய் இருப்பவர்களும் மேசியாவின் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் பிரிவினை இல்லாமல் ஒன்றாய் இணைக்கப்படுவார்கள். கர்த்தர்தாமே தம்முடைய ஜனங்களுக்கு சீக்கிரத்தில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவார். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் தேசத்தில் மிகுந்த சமாதானம் நிரம்பி இருக்கும். செனகெரிப் இஸ்ரவேல் தேசத்தை அழித்து போட்ட போது இஸ்ரவேல் புத்திரர்கள் பல தேசங்களுக்கும் சிதறிப் போனார்கள். இதன் பின்பு இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரும் தங்கள் சகோதரராகிய யூதாவின் புத்திரரிடத்தில் யூத தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்.